தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்காக உள்ள 1331 ஹாஸ்டல்களில் 65,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவியருக்கு மாதம் 1,400 ரூபாய், கல்லூரி மாணவ மாணவியருக்கு 1,500 ரூபாய் என உணவுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் 2023-24 பட்ஜெட்டில் நகர பகுதிகளில் செயல்படும் மாணவர் விடுதிகளில் 7 கிலோமீட்டருக்கு ஒரு சமையலறை அமைக்கப்பட்டு தனியார் நிறுவனம் மூலமாக உணவு தயாரித்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள 21 மாணவர் விடுதிகளில் ஒருங்கிணைந்த சமையலறை திட்டம் ஜனவரி முதல் செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டை, வேப்பேரி பகுதிகளில் உணவு தயாரிக்கப்பட்டு வேனில் விடுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் உணவில் சுவையும் இல்லை, தரமும் இல்லை என மாணவர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் நிலையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது மட்டுமே தடபுடலாக உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன, மற்ற நாட்களில் தரமான உணவுகள் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டும் மாணவர்கள், கைதிகளுக்கு ஒரு நாள் உணவுப்படியாக அரசு 135 ரூபாய் வழங்குகிறது, மோப்ப நாய்களுக்கு 200 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆனால் ஹாஸ்டலில் தங்கியுள்ள ஒரு மாணவருக்கு உணவுப்படி 50 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. சிறை கைதிகளை விட, நாய்களை விட எங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் இப்படித்தான் இருக்கிறது. எனவே ஹாஸ்டலில் தங்கியுள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவுப்படி 50 ரூபாய் என்பதை 100 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறார்கள் மாணவ மாணவியர்கள்.